ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாமி கர்த்தாவே, உமக்கே நன்றி துதிகன மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு இந்த நேரத்திலே சுவாமி கர்த்தாரஜப்பா ராஜா, நாங்கள் போட்டுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி கர்த்தாரஜப்பா. ஓ ரீ காலபா சந்தாலபா குறியாந்தரபடிய பரிசுத்தாவிய சுவாமி நீ கிரியை செய்யும், நீ பேசும் ஆண்டே சுவாமி கர்த்தாரஜப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே சுவாமி கர்த்தா ராஜா. எல்லோரும் கண்களை மூடி இந்த செய்திக்கு முன்பாக ஜெபம் செய்வோம். கர்த்தர் கொடுத்திருக்க இந்த செய்தியாகப்பட்டது உங்கள் உள்ளங்களில் கிரியை செய்ய வேண்டும். நம் தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நீங்கள் யாரும் கண்களை மூடி இருக்கவே இல்லை. இந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். போன முறைகள் இந்த பாடலை பாடியிருக்கிறேன். மீண்டும் இந்த பாடலை பாட விரும்புகிறேன். ஸ்தோத்திரமாண்டு சுவாமி கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது இறைவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அபிஷேகமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளே ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி உயிர் வாழ்வேது தேவா, உம் நினைவின்றி மகிழ்வேது இறைவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா.
எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது இறைவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது சந்தலபக்குடி அந்தரபடியா. ஆண்டே, நீரில்லாத வாழ்க்கை ஆண்டே சுவாமி எங்களுக்கு வேண்டாம். ஆண்டே, உம்மோடு கூட வாழும் அந்த வாழும் சுவாமி, பரிசுத்தாவே உம்மோடு கூட இணையும் அந்த உறவு சுவாமி கர்த்தாரேப்பா எங்களுக்கு வேண்டும் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே, எங்கள் வாழ்க்கையிலே சுவாமி கர்த்தாப்பா அனுதினமும் சுவாமி நீ வழி நடத்தக்கூடிய வாழ்வு எங்களுக்கு வேண்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே சுவாமி கர்த்தாவேப்பா எங்களோடு கூட எங்கள் வழிநடத்தும் சுவாமி கர்த்தாப்பா. ஆண்டே, நீ எங்களோடு கூட இருக்கும் பொழுது சுவாமி கர்த்தாவே எங்கள் வாழ்வு செழிப்பாய் மாறும் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே சுவாமி கர்த்தாப்பா, இந்த ராத்திரி வேளையிலும் சுவாமி கர்த்தா நம்முடைய ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது பரிசுத்த ஆவியான சுவாமி உள்ளத்தில் உமக்கென்று வாழக்கூடிய அந்த வாழ்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டு, இந்த ஜீவன் நீர் கொடுத்த ஜீவன், இந்த வாழ்வு நீர் கொடுத்த வாழ்வு சுவாமி, இது உமக்காக வாழ வேண்டும் ஆண்டு சுவாமி. ஆண்டு, ஜனங்கள் உமக்காக வாழக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்து பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்து செயல்பட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணவும், ஒரு வாஞ்சி உண்டு பண்ணவும் சுவாமி கிருபை தாரும். உமக்கென்று வாழக்கூடிய அந்த வாஞ்சை, பரிசுத்தாவின் ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாஞ்சை ஒப்பு கொடுக்க வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றும் இந்த வேலையிலும் கூட அவங்க மத்தியிலே இந்த கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்க இந்த மகாபிரிய ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இன்று உங்கள் மத்தியில் கூட கர்த்தருடைய செய்தியை நான் கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கான்னு நான் சொல்ல முடியும். ஆமென். அந்த செய்தி நிச்சயமாக மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். சகாரியா புத்தகம், புக் ஆஃப் சகாரியா, 4வது அதிகாரம் 6வது வசனம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லுகிற வார்த்தை, மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்று இந்த நேரத்தில் கூட நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தை கடந்து செல்றீங்க என்று ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதை நான் இந்த செய்தியை தொடர்வதற்கு முன்பதாகவே நான் ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மளை கரம் பிடித்து நம்மளை பலப்படுத்தி நடத்தக்கூடிய தேவன். ஏனென்றால் பைபிள் திட்டவட்டமாக சொல்லுவது, அநேக முறை நான் சொல்லுவது உண்டு, உலகத்துள்ளதை காட்டிலும் நமக்கு இருக்க தேவன் பெரியவர். அவர் வானத்தில் அமர்ந்து
இந்த பூமியில பரிசுத்த பாதத்தை வைத்திருக்க தேவனாக இருக்கார். அவர் மகாபெரிய தேவன், மகாபெரிய தேவன். அந்த மகாபெரிய தேவன் நம்முடைய உள்ளங்கை அளவு கூட இல்லாத நம்ம இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னாக்கா ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கை பெரிய காரியம் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், உலகத்தில் காட்டும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் எனக்குள்ள பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த வசனத்தை நான் ஆண்டு கொடுத்தான்னு சொல்ல முடியும்னாக்கா, ஒரு 2-3 வீக்ஸ் 2-3 வாரங்களாக ஐ எம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ சம் ப்ரெஷர், சில அழுத்தங்கள், சில கவலைகள், பாரங்கள், வேலை செய்கிற இடத்துல சில சம்பவங்கள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரியங்கள் என்னை வேதனைப்படுத்தி வந்தது. ஒரு சிலர் நமக்கு பின்னால் சில காரியங்கள் பேசுவதும், நம்மளை பார்த்து அழகாக சிரிப்பாங்க, அழகான ஒரு சின்ன புன்னகை கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் நமக்கு பின்னால் சில காரியங்கள் பேசுவது, ஐ ஹர்ட் ஆல் திஸ். இதெல்லாம் எனக்கு செவிக்கு வந்தபோது மை ஸ்பிரிட் வாஸ் டவுன். என் ஆவிலே நான் பலவீனமானேன். ஐ ஃபெல்ட் லைக், நான் என்ன உணர்ந்தேனாக்கா, ஐ வாஸ் சைட்லைன். நான் ஒரு ஒதுக்கப்பட்டுட்டேன் என்று எனக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு. ஸ்பிரிட், என்னுடைய ஆவிக்குள்ளே நான் மிகவும் கலக்கம் அடைந்திருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இந்த வார்த்தை வந்தது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் கூடும். ஐ எம் a child of God. நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எனக்குள்ள இருக்க தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்துட்டு, ஆண்டவரே, நான் செய்கிற காரியத்தை நான் சற்று என்ன சொல்லுவேனாக்கா, டேக் ரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார். நாட் மேன், மனுஷன் கிடையாது, கர்த்தர், தேவனுடைய ஆவியானவர், அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்துறது. சரிங்களா? பைபிள் சொல்லுது, உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுதல்னு பைபிள் சொல்லுது. உன்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுதலை. உங்கள் கூட பிறந்தவர் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இதை நம்புங்க, நிச்சயம் நம்புங்க. ஏன்னா நம்மளை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, நம்ம அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். ஸோ அப்படினாக நிச்சயமாக அவருக்குள் அடங்கி இருக்கும்போது, நம்ம கர்த்தர் பரிசுத்த ஆவிக்குள் நம்ம அடங்கி இருக்கும்போது, தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். ஸோ நான் சீக்கிரம் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஸோ இப்படியாக நான் வருத்தப்பட்டு நான் வாரம் போது நான் ஆண்டவர் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ஆண்டவர் போய் ஆலோசனை கேட்குறேன். ஷல் ஐ டேக் ரெஸ்ட்? மை ஸ்பிரிட், ஆவிக்குள்ளே எனக்கு ஒரு பலவீனமாக இருக்குது, எனக்கு கலக்கமாக இருக்குது, நான் ரெஸ்ட் பண்ணலாமா ஆண்டவரே அப்படின்னு. God says, revive your spirit. உன்னோட ஆவியில நீ புதுப்பிட்டு எழும்பு. இட்ஸ் நாட் பை உன்னோட சொந்த ஆவியில முடியாது, சொந்த பலத்தினால் கூடாது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தால் தேவனுடைய ஆவியினால் கூடும் என்று அந்த வார்த்தை எனக்கு வந்தது. When I receive this word, I know God is ready started, எனக்குள்ளே ஆண்டவர் மீண்டுமாக பேசி என்னை எழுப்புகிற ஒரு உணர்வை நான் உணர்ந்து கொண்டேன். நான் எழுந்த உடனே டக்குன்னு எனக்கு இன்னொரு செய்தி வந்தது, எம்டி ஜெகனோடைய செய்தி. அந்த செய்தியில் அவர் சொல்றாரு, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்ட மாதிரி நீங்கள் உணர்றீங்களா? உங்களோட சபையில நீங்கள் ஒதுக்கப்பட்ட மாதிரி நீங்கள் உணர்றீங்களா? உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்ட மாதிரி உணர்றீங்களா? ஏனக்கா நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை அப்போதான் இன்னொருத்தர் எடுத்து செய்வாங்க. நீங்கள் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை இன்னொருத்தர் எடுத்து செய்வாங்க. நீங்க தான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆள் வந்த போது அந்த வேலையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து உங்களை ஒதுக்கப்பட்ட மாதிரி போயிடும், உங்களை ஒதுக்கிடுவாங்க. டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால்
உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். உங்க குடும்பத்தை நீங்க ஒருவர் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவன், உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன், ஆண்டவர் உங்க மூலியமா செய்ய வேண்டிய காரியத்தை, என் மூலியமா செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார். பிலீவ் திஸ். நம்புங்க இதை. அந்த செய்தியில் அவர் சொன்னார், I was got second confirmation, I'm not going to give up. மூன்றாவது எனக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி வரும்போது அந்த செய்தியில் இதே வசனத்தை நான் வாசித்தேன். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியால் சகலமும் கூடும். தேவ ஆவியார் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து செயல்படுவார்கள். நிச்சயமாக யூ கேன் ஓவர் கம் அண்ட் ஐ கேன் ஓவர் கம். வி ஆர் த விக்டோரியஸ் பீப்புள். நம்ம ஜெயமுள்ள ஜனங்கள், மேற்கொள்ளக்கூடியவர்கள். கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்க. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், நம்மளோட ஆவிக்கு சொல்லும், போதும் போதும், உன்னுடைய சேவை இப்ப தேவையில்லை. there is somebody already replaced. வேற ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் உண்டாகும். பட் டோன்ட் கிவ் அப். அந்த மூன்றாவது செய்தி வந்தப்ப அதில் வந்து ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அங்கங்கே அது ஒரு உண்மையிலே கிராமம். அந்த கிராமம் பார்த்துக்கிட்டீங்களாக்கா மண் ரோடு தான், மணல் ரோடு. அந்த மணல் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 மீட்டர் 500 மீட்டருக்கு ஒரு தூரம் ஒரு ஒட்டுக்கடை, சின்ன ஒட்டுக்கடை, தள்ளு வண்டி கடை, இன்னொரு கடை அங்கே அப்படியாக அங்கங்கே தூரமாக கடைங்க இருந்துச்சான், சின்ன சின்ன கடைங்க அந்த கிராமத்து பாதையில். அங்கே வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஒரு இன்னொருத்தரும் ஒரு வியாபாரம் பண்ணி கொண்டு தரோம். அப்போ அவரோட நண்பர்லாம் அநேக நாள் இந்த வியாபாரத்துக்கு பிறகு அவர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த கிராமத்தில் நம்மளால் பொழப்பு நடத்த முடியாது, முன்னேற முடியாது, எங்களுக்கு என் வாழ்க்கையை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பராமரிக்கணும், ஆகையினாலே நாங்கள் பட்டணத்துக்கு போயிட்டு பொழைச்சி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்லாம் வந்து அந்த கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் நான் சிந்திக்கிற மாதிரி தான் அந்த மனுஷனை சிந்திச்சார். இன்னொரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவர், அவரு நினைச்சாரு எல்லாரும் பட்டணத்துக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கிருந்து என்ன பண்றது, இது ஒரு கிராமம், பொழப்பு நடத்த முடியாது, பிள்ளைங்களை குடும்பத்தை கண்காணிக்க முடியாது, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவர் என்ன செஞ்சானாக்கா ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஆண்டவரே, எல்லாரும் நண்பர்லாம் போயிட்டாங்க, நான் ஒண்டி சின்னோண்டு ஒட்டுக்காடை வச்சிருக்கேன், வச்சு நான் என்ன பண்றது ஆண்டவரே? Shall I go with them to city? நானும் அவளோடு கூட இணைந்து பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே தொழில் பார்த்து அங்கே முன்னேறலாமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க கர்த்தருடைய ஆலோசனை கேட்க போனாராம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், ஸ்டே wherever you are. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கே இரு. I have a plan for you. உன் வாழ்க்கையிலே நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, இதை மீண்டும் சொல்லுகிறேன், ஸ்டே wherever you are. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருக்க நீ கற்றுக்கொள். கர்த்தருக்கு அடங்கிரு. இந்த இடத்துல வேலை செஞ்சேனாக்கா அந்த இடத்துல வேலை செய்யும். சில அழுத்தங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும், அவைகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஜெபம் பண்ணி அங்கேயே காத்துரு. கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா நம்மளுடைய சிந்தையில் எல்லாத்தையும் வச்சுட்டு கர்த்தர்கிட்ட போய்ட்டு சொல்கிறோம் ஆண்டு இதா பிரச்சனை, ஆண்டு நான் போகிறேன் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை கேட்பது கிடையாது. இந்த மனுஷன் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டு சொன்னார், நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே இரு, உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கேன். அவர் ஜெபிச்சுட்டு ஆண்டு சொன்னோன்னே சரி சொல்லி அங்கேயே நின்றுட்டார். அவர் சொல்லி ஒரு வருடத்திலேயே அந்த கிராமத்தை வந்து சீரமைக்கக்கூடிய அல்லது அந்த கிராமத்தில் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு வரக்கூடிய திட்டத்தை அந்த தேசம் செய்தார்களாம். செய்தபோது அவர் வைத்திருக்க அந்த கடை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நெடுஞ்சாலை வந்ததாம். நெடுஞ்சாலை வந்தபோது அவர் வைத்திருந்த கடை வந்து அந்த ஜனங்கள் அங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்
எல்லாம் வேலை செய்யும்போது அந்த கடையில் போய் நிறைய பேர் ஜாமான் வாங்க ஆரம்பித்தாங்க. அவர் வந்து அந்த வியாபாரத்தை பெருக்க ஆரம்பித்தார். பெருக்க ஆரம்பிக்கும்போது அவர் வைத்திருந்த கடை வந்து ஒரு அந்த நெடுஞ்சாலை போகிற பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டராக மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் அங்கே வந்து கடைகளை வாங்க ஒரு வியாபாரத்தை பெருக்க ஆரம்பித்தார். அந்த இடம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுற அளவுக்கு பெருசாக விரிவாக்கினார். அந்த கிராமமே அந்த கிராமம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்குள் வந்ததான். ஏன்னாக்கா அது மையமாயிருச்சு. 2 வருடத்தில் விதின் 2 years எவ்ரிதிங் சேஞ்ச், எல்லாமே மாறுபட்டது. ஸோ ஹீ எக்ஸ்டெண்ட் இஸ் பிஸ்னஸ். இந்த மனுஷன் தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணார். பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி செழிப்பாய் மாறினார். பிகாஸ் கர்த்தரை கேட்டார், நான் என்ன செய்யணும்? ஆண்டு அங்கேயே இருக்க சொன்னார். எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஈசாக்கு பிறகு நான் வரேன். ஸோ இந்த மனுஷன் வியாபாரத்தை பெருக ஆரம்பித்தோடனே அவருடைய நண்பர்கள் பட்டணத்துக்கு போனாங்களே, அவர்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களாம். வந்து இவரோடு கூட இணைந்து அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்தினாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்லேயே இவர் தான் ஒரு பிக் ஷேர் ஹோல்டர், பெரிய ஷேர் ஹோல்டராக இருந்தாராம். அவருடைய வியாபாரம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாதிரி பெரிதாக விரிவானது. நிறைய இடங்களுக்கு இப்போ KFC இருக்குது, ஒயிட் காஃபி இருக்குது மலேசியாவில். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறி எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தாராம். ஒரே ஒரு காரியம் தான், he went and consulted God. தேவன் இடத்துல போயிட்டு அவர் ஆலோசனை கேட்டார். கர்த்தருடைய ஆலோசனை கொடுத்த உடனே அங்கே அவர் கர்த்தருடைய ஆலோசனைக்குள் அடங்கியிருக்க கற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, நீங்கள் ஏசாயா புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா, ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாய்ந்த போதும் இடதுபுறமாய் சாய்ந்த போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாய்ந்த போதும் இடதுபுறமாய் சாய்ந்த போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தலிடமிருந்து ஒப்பு கொடுக்கும்போது இந்த வார்த்தை வரும். இதுதான் வழி, இதுதான் வழி, இந்த வழியை நடவுங்கள், இந்த வழியை நடவுங்கள். நம்ம எடுத்துக்கொள்வோம் இன்னொரு பகுதி. ஆதியாகமம் 26வது அதிகாரம். இதில் 1-3 வசனங்கள் முதல்ல வாசிக்கிறேன். ஆதியாகமம், ஜெனசிஸ் chapter 26 verse 1-3. ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே கோராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அன்பானவர்களே, ஈசாக்குடைய சிந்தையிலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று, எகிப்து தேசத்துக்கு போகலாம்னு. ஏன் போகலான்னு சொல்லிட்டு ஈசாக்கு தீர்மானித்தாக்கா, அவர் இருந்த இடத்துல வந்து பஞ்சம். பைபிள் சொல்லுது 1ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் காலத்தில் உண்டான மாதிரி ஒரு 100 பஞ்சம், செகண்ட் டைம் ஃபெமின், மீண்டும் ஒரு பஞ்ச காலம் உண்டாயிற்று. இந்த பஞ்ச காலம் உண்டான போது ஈசாக்கு நினைக்கிறார், தன் குடும்பத்தை பராமரிக்கணும், மனைவி இருக்கு, இவர்களை பராமரிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஸோ எகிப்து தேசத்தில் போயிட்டு அங்கு பொழைச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஈசாக்கு சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை இங்கேயே தங்கியிரு,
பஞ்ச காலங்க. இந்த பஞ்ச காலத்திலே ஆண்டு சொல்றாரு, இங்கே இரு, அங்குமுங்கும் ஓடாத. இன்னைக்கு நம்ம மலேசிய தேசத்தை எடுத்துக்கூட உலகம் வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு பிஸ்னஸ் கொலாப்ஸ், வியாபாரத்திலே அல்லது வணிகத்தில் பார்த்தீங்களா நிறைய ஒரு வீழ்ச்சி காணப்பட்டுக்கிட்டு வருகிறது. இந்த COVID-19 அது வீழ்ச்சி காணப்பட்டு கொண்டு வருகிறது. மலேசியாவும் அதில் விடுபடவில்லை, மலேசியாவும் அதில் அடங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலேசிய தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக்கா இப்போ பொலிட்டிக்கல் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, நிறைய பிஸ்னஸ் நிறைய எல்லாம் அடைச்சி கொண்டு வராங்க. இதனால நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை உண்டாகும், இப்படி ஆகிக்கொண்டிருக்கேன், நான் என்ன செய்வது, குடும்பத்தை பராமரிக்கணும், காடி வாங்கினேன், வீடு வாங்கினேன், இதெல்லாம் கடலாம் கட்டணுமே, இந்த கடலாம் கட்டணும்னாக்கா என்ன செய்வது, இதை விட்டுட்டு நான் வந்து இன்னொரு தேசத்துக்கு போய் பிழைக்கலாமா, அந்த தேசத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சிந்தையில் வரும், இதெல்லாம் போய் செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு. ஆனால் கர்த்தர் சமூகத்தை காத்து ஜெபித்து இருக்கிறோமா, ஆண்டே நான் இங்கே இருக்கணுமே, நான் என்ன செய்யிட்டு ஆண்டே உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும் ஆண்டு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சற்று முன்பு வாசித்தாரியா ஏசாயா புத்தகத்தில், நீ வலதுபுறமும் இடதுபுறம் சாய்ந்த போதும் வழி இதுவே இது நடை என்று உனக்கு சத்தம் உண்டாகும். ஈசாக்குக்கு இந்த சத்தம் உண்டாயிற்று. ஈசாக்குக்கு இந்த சத்தம் உண்டான போது ஈசாக்கு அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, ஏன்னாக்கா ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை தன் மகன் வாழ்க்கையில வந்து ஆண்டு நிறைவேற்றுறது. ஆண்டு சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், so I'm going to extend your territory, உன்னுடைய எல்லையை நான் விரிவாக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஈசாக்கு பார்த்து சொல்லுகிறார். ஈசாக்கு அங்கே குடியிருந்தார். நீங்க 12ஆம் வசனத்தை வாசிச்சீங்களாக்கா, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 100-fold, 100 மடங்கு ஈசாக்கு பலன் அடைந்தான் என்று பைபிள் சொல்கிறது. என்ன காலகட்டங்க, ஒரு பஞ்ச காலகட்டத்தில் 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரியம் தான். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவன் கட்டுப்பட்டிருந்தான், கர்த்தருடைய ஆலோசனையிலே அடங்கியிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படும். அன்பானவர்களே, இந்த காலைவெளியும் நீங்க இந்த சத்தத்தை, இந்த செய்தி நீங்க கேட்பீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை கிரியை செய்வதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்து உங்களை கொண்டு செல்வதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த சத்தம் உண்டாகும் உங்களுக்கு, இதான் என் பாதை, நான் காட்டுகிற பாதை இதுதான், இந்த பாதையை நடங்க, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நான் காட்டுகிற வழி இதுவே நேர்பாதை, இந்த பாதை நடந்து போகின்ற. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நீங்க கடன் சாடுங்க, வீட்டில் வறுமை, வேலை இல்லாத, பணம் பற்றாக்குறை, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தை ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்து தேவருங்க, அவர் நிச்சயம் கைவிட மாட்டார். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். சங்கீதம் 30வது அதிகாரம் நினைக்கிறேன். சங்கீதம் 32, Psalms 32, சங்கீதம் 32 வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மீண்டும் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
உங்களுக்கு எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவன் இருக்கிறார். அவருடைய ஆலோசனை நம்ம கேட்போம்னாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்போம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்ப்போம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, வசனம் திட்ட வழியமா சொல்லுது, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவன் என்று. அவருடைய ஆலோசனை நம்ம கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டாங்க. கண்ணில் முடிஞ்சா முடியுமா? ஸ்தோத்திரம் ஆண்டே சுவாமி. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே நீ நல்லவரப்பா, சர்வ வல்லவர் ஆண்டே. சங்கீதம் 32 வசனம் 8 சொல்லுகிறது ஆண்டே சுவாமி. கர்த்தாவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டே சதா எங்களை கண்காணித்து எங்களை வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே சுவாமி, இப்பொழுதும் இன்று இந்த ராத்திரி வேளை சுவாமி, எத்தனையோ பேர் பல வகையான குழப்பங்கள், எண்ணங்கள், வருத்தங்கள், பாரங்கள் ஆண்டே, அநேக காரியங்கள், அநேக குழப்பத்துக்குள்ளே இருக்கலாம் ஆண்டே சுவாமி. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவை சுவாமி கர்த்தாவைப்பா, உடைய வசனம் சொல்ற வண்ணமாக சுவாமி, அவர்கள் மேல் உங்களுடைய கண்ணை வைத்து சுவாமி, அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே சுவாமி கர்த்தாவை நடக்க அவர்களுக்கு கிருபை தரப்படியாக ஜெபிக்கிற சுவாமி கர்த்தாவே. ஆண்டே சுவாமி கர்த்தாப்பா, ஏசாயாதோ சுவாமி கர்த்தா 30 அதிகாரத்தில் சுவாமி கர்த்தா 21 வசனத்தோட சொல்ற வண்ணமாக சுவாமி, அன்றே இதோ சுவாமி நீ வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இந்த வழியை நடையின்றே பின்னாலே உனக்கு சத்தம் உண்டாகும். அந்த சத்தத்தை நடக்கும்போது சுவாமி நிச்சயமாக உங்களுடைய ஜனங்கள் சுவாமி கர்த்தாவுடைய வழிகள் காணப்படும் சுவாமி கர்த்தா பிரஜம். ஆண்டே இதோ சுவாமி கர்த்தா அப்படியே வார்த்தையை பிடித்துக் கொண்டு கர்த்தாப்பா, ஆண்டே சுவாமி கர்த்தா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாம் சகலம் செய்யக்கூடும் என்று கர்த்தா நம்முடைய ஜனங்கள் சொல்லுவதற்கு கர்த்தா கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தா ரஜப்பா சுவாமி. ஆண்டே சுவாமி கர்த்தாவே நம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை சுவாமி கர்த்தா கடல் செல்லுக என்று உமக்கு மாத்திரம் தெரியும் சுவாமி. எப்படிப்பட்ட மன வருத்தம், எப்படிப்பட்ட கர்த்தா படிச்ச சுவாமி கர்த்தாவே உள்ளத்தில் பாரங்கள் காணப்படுவது உமக்கு மாத்திரம் தெரியும் சுவாமி கர்த்தாவே. இயேசுவே இது இந்த கால வேளையில் சுவாமி கர்த்தாப்பா ஜனங்களை ஆசீர்வதியும். அந்த வருத்தத்தை பாரத்தை எடுத்து போடும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு சுவாமி கர்த்தாப்பா அந்த ஜனங்களுக்கு கர்த்தா கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாப்பா. காரணம் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாமி கர்த்தாப்பா, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாமி கர்த்தாப்பா சுவாமி கர்த்தாவே. சகாரியா 4 அதிகாரம் 6 பலத்தினாலும் அல்ல பலாக்காரத்தினாலும் அல்ல தேவனுடைய என்னுடைய ஆவினால் கூடும் என்று சுவாமி கர்த்தா. நாட் பை மைட், நாட் பை பட் பை மை ஸ்பிரிட். ரீபா ஷந்தலபா குரி அந்தரபா ஷகபாரி அந்தரபடியா. ஓ ரீகாபா சக்கலபா தகபோரி லபா குரி அந்தரபடியா. பலத்தினால் பல பராக்கிரமத்தினால் தேவனுடைய ஆவியால் எல்லாம் கூடும் என்று சொல்ற தேவனுடைய சுவாமி கர்த்தா, உங்களுடைய ஆவியானவருடைய சுவாமி உங்களுடைய ஜனங்கள் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி கர்த்தா. இந்த வார்த்தை உங்களுடைய ஜனங்கள் பிடித்துக்கொண்டு நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தா வாழ்வதற்கு கிருபை தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருக்க கர்த்தா ஜனங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒப்புக்கொடுக்க வழிநடத்தும் சுவாமி கர்த்தா ரஜப்பா. ஆண்டே சுவாமி கர்த்தா பஜா உங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நடப்பதற்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நிச்சயமாக விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஒரு கிரியை செய்வார் என்று, செய்ய போகிறார் என்று சொல்லுங்க. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, குடும்பத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, ஆமென், ஆசீர்வதிக்கப்படுவேன், நிச்சயமாக நான் எழும்புவேன், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அவருடைய அனுகிரகத்தை தருவார் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரீகபா ஷந்தல பக்ரியா தலியா. ரீபரபல பல பக்ரியா தரபடியா. கோஷ்